நள தமயந்தி இரண்டாம் பகுதி. அவர் அந்த காட்டிற்குள் வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருந்த போதுதான் ஆகுகனை சந்தித்தார். முன்பின் தெரியாதவர் என்றாலும் அந்த முனிவரின் முகத்திலிருந்த தேஜஸ் அவனை கவர்ந்தது. தவ வலிமையில் சிறந்தவரே, வரவேண்டும் வரவேண்டும். தாங்கள் இந்த அடர்ந்த காட்டிற்குள் எப்படி வந்தீர்கள்? இங்கே கொடிய மிருகங்கள் மட்டுமல்ல, நாகங்களும் திரிகின்றன. இப்போது மாலை நேரம் வேறு. சற்று நேரத்தில் இருட்டிவிடும். மிருகங்கள் இரவில் தான் உணவு தேடி அதிகமாக வெளியே உலாவும். தாங்கள் அவற்றிடம் சிக்கிக்கொண்டால் நினைத்து பார்க்கவே முடியவில்லை. உங்களுக்கு நல்ல நேரம் என்பதால் தான் என் கண்ணில் பட்டீர்கள். வாருங்கள், எனது குகையில் தங்கி காலையில் செல்லலாம். காட்டின் எல்லை வரை நானே பாதுகாப்பாக வந்து வழியனுப்பி வைக்கிறேன் என்றான். முனிவரும் அவன் சொன்னதிலுள்ள நியாயம் அறிந்து அவனுடன் குகைக்கு சென்றார். புலித்தோல் விரித்து அதில் அவரை அமர வைத்தான் ஆகுகன். அவனது மனைவி ஆகுகி தேனில் ஊற வைத்த பலாச்சுளைகளை அவருக்கு அளித்தாள். மிருகங்களை கொன்று தின்னும் வேடவர்களாயினும் அவர்களது உள்ளத்திலுள்ள இரக்க குணத்தை கண்டு மகிழ்ந்தார் முனிவர். அவனை பற்றி விசாரித்தறிந்தார். சுவாமி, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த காட்டில்தான். என் பெற்றோரை பற்றி எனக்கு தெரியவில்லை. எப்படியோ வளர்ந்தேன். இங்குள்ள மிருகங்கள் எல்லாம் எனக்கு நண்பர்கள் போல. ஏதாவது ஒரு மிருகம் எனக்கு துன்பம் செய்ய வருகிறது என்றால் அதை மட்டுமே அடித்து உண்போம், இல்லாவிட்டால் பட்டினியாக இருந்து கொள்வோம் என்றான். முனிவர் அவனது நல்ல குணத்திற்காக சந்தோஷப்பட்டார். குழந்தைகளே, நீங்கள் இருவரும் மனமொத்து குடும்பம் நடத்துவது பற்றியும் முன்பின் தெரியாதவர்களையும் உபசரிக்கும் விதத்தை பார்த்து மகிழ்கிறேன். நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும். என்னை உபசரித்ததற்கு பதில் உபகாரம் ஒன்று செய்ய வேண்டும். துறவியான என்னிடம் பொருளா இருக்கும் உங்களுக்கு தருவதற்கு. ஆனால் அருள் என்னும் பொருள் நிறைய இருக்கிறது. அதை உங்களுக்கு தருகிறேன். உங்களுக்கு ஒரு விஷயத்தை உபதேசிக்கிறேன் என்றார். அவர்கள் பணிவுடன் நின்றனர். குழந்தைகளே, மாட்டு வண்டியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்றார். ஆம் என அவர்கள் தலையசைத்தனர். அந்த வண்டியில் மாடு தானாகவே போய் தன்னை கட்டி கொள்ளுமா என்றார். இல்லை, வண்டிக்காரன் தான் கட்டுவான் என்றனர் அவர்கள். அதுபோல் வண்டி மாட்டின் மீது தானாக வந்து ஒட்டி கொள்ளுமா என்றார். அதற்கும் அவர்கள் இல்லை என்றனர். ஆக ஒரு மாட்டை வண்டியில் பூட்டுபவன் வண்டிக்காரன், ஒன்றை ஒன்று தானாக பற்றி கொள்வதில்லை. அதுபோல் உயிரென்ற மாட்டை அதனதன் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உடம்பு என்ற வண்டிக்குள் இறைவன் என்னும் வண்டிக்காரன் பூட்டி விடுகிறான். வண்டியை பயன்படுத்த தேவையில்லை என்றால் வண்டியையும் மாட்டையும் வண்டிக்காரன் எப்படி கழற்றி விடுகிறானோ அதுபோல் உயிர்கள் அதனதன் பாவ புண்ணிய பலன்களை அனுபவித்த பிறகு இறைவன் உயிரை உடலிலிருந்து எடுத்து விடுகிறான். எனவே உயிர் பிரிவதற்குள் ஒவ்வொருவரும் இறைவனை சரணடைய வேண்டும். நீங்கள் சிவாய நம என்றும் ஓம் நமோ நாராயணாய என்றும் இறைவனின் திருநாமத்தை சொல்லி மறுபிறவிக்குரிய பலாபலனை சேர்த்து வையுங்கள் என்றார் முனிவர். அரிய கருத்தொன்றை படிக்காத தங்களுக்கு புரியும் வகையில் எடுத்துரைத்த முனிவருக்கு அவர்கள் நன்றி கூறினர். உறங்கும் நேரம் வந்துவிட்டது. ஆகுகன் அவரிடம், முனிவரே, தாங்கள் அயர்ந்து உறங்குங்கள். இந்த குகையில் இருவர்தான் படுக்க முடியும். நானும் ஆகுகியும் உள்ளே படுத்தால் தாங்கள் வெளியே படுக்க நேரிடும். இரவில் மிருகங்கள் உங்களை தாக்கிவிடும். நீங்களும் நானும் உள்ளே படுத்து ஆகுகி வெளியில் இருந்தால் அவளுக்கும் ஆபத்து. எனவே மிருகங்கள் வந்தாலும் அவற்றை வேட்டையாடும் திறன் உள்ள ஆயுத பாணியான நான் வெளியில் படுப்பதே சரி. நீங்களும் ஆகுகியும் உள்ளே படுங்கள். இவள் பதிவிரத்தை. தாங்கள் அவளுக்கு தந்தை போன்றவர். இருவரும் உள்ளே உறங்குவதில் தவறில்லை. நான் ஆயுதத்துடன் பாதுகாவல் செய்கிறேன் என்றான். இத்தகைய பெருந்தன்மையை முனிவர் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளவு உயர்ந்த பண்பு கொண்டவன் இந்த வேடன் என அசந்து போனார். அவனுடைய வேண்டுகோளை அவரால் மறுக்க முடியவில்லை. குகைக்குள் முனிவரும் ஆகுகியும் படுத்துவிட்டனர். ஆகுகன் வெளியே காவல் இருந்தான். நள்ளிரவில் சற்று கண் அயர்ந்துவிட ஆயுதம் கீழே கிடந்தது. இந்த சமயத்தில் சிங்கம் ஒன்று அவன் மீது பாய்ந்து அவனை இரத்த சகதியாக்கி விட்டு போய்விட்டது. இதை கண்ட ஆகுகி
அலறினாள். கணவன் மீது பாசம் கொண்டு அவளது உயிரும் பிரிந்தது. தனக்காக தம்பதியர் இருவரும் உயிர்விட்ட பரிதாப நிலையைக் கண்டு முனிவர் வருந்தினார். ஆனாலும் என்ன செய்ய முடியும்? அவர்களது உடல் மீது மந்திர நீரை தெளித்தார். கட்டைகளை பொறுக்கி வந்து அடுக்கி அவர்களது உடல்களுக்கு தீ மூட்டினார். அவர்கள் எரிவதை பார்த்து மனம் பொறுக்கவில்லை முனிவருக்கு. அருகில் இருந்த ஏரியில் மூழ்கி அவரும் உயிரை விட்டுவிட்டார். அந்த தியாகச் செம்மலான வேடனே நிடத நாட்டு அரசன் நளனாக பிறந்தான். அவனது மனைவி ஆகுகி விதர்ப்ப நாட்டின் அரசன் பீமனின் மகளாக பிறந்து தமயந்தி என்னும் பெயர் பெற்றாள். இவர்களால் பலன் பெற்ற முனிவர் முற்பிறவியில் தன்னால் உயிரிழந்து பிரிந்த அவர்களை மீண்டும் சேர்த்து வைக்க பிறவி எடுத்தார். ஒரு அன்ன பறவையாக. இவர் மானிடராக பிறந்திருக்கலாமே, ஏன் ஓர் அக்ரிணை பொருளாக வடிவம் கிடைத்தது? 2ஆம் பகுதி நிறைவடைந்தது.